இவ்வளவு செல்வாக்கு பொருந்திய நபர் கட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா அதற்கு ஆதரவு டெல்லியில இருந்து இல்ல அப்படின்னா இப்ப எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்ட பேசுறாரு, இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பேசுறாரு, பொறுத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லி அமித்ஷா பதில் சொல்றாருன்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஒரு கட்சி உடையறத எப்படி அவங்க எடுக்கிறாங்க? சார் அவங்க திட்டமே அதானே சார். சார் அமமுக உடைத்தார்கள், சசிகலா அம்மாவை உடைச்சு புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவருக்கு வழியே இல்லாம ஆரம்பிச்சார். இப்ப இவர் தனியா அதிமுக பெட்டான ஆர்கனைசேஷன் இருக்கிறது. ஓபிஎஸ் பத்தி விட்டாங்க போயா. ஓபிஎஸ் நினைச்சா அவங்க சேர்த்திருக்கலாம்ல, அன்னைக்கு சேர்த்து எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருக்கலாம்ல. பிஜேபி நினைச்சா எல்லாம் நடந்திருக்கும் சார். இந்த இடத்துலதான் சார் இந்த கேள்வி வருது. பிடிவாதமானவர் எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறதுக்கும் இல்ல இது பாஜகவினுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறதுக்குமான வித்தியாசம் ரெண்டுமே இருக்குல்ல. ஆனால் மனம் விட்டு பேசணும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் வழங்கிவிட்டார் அல்லது இயற்கை வழங்கிவிட்டது. இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய தேவை உண்மையிலேயே இவர்கள் அம்மாவை நேசித்தார், புரட்சி தலைவரை ஆரம்பிச்சார். அனைவரும் மனம் விட்டு பேச. இப்ப எனக்கு கூட அந்த ஆசை உண்டு, இவர்களை இணைக்க. என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம், எதுக்காக போறோம், நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி மனம் விட்டு பேசி யாரும் அதிகாரத்தில் நாம் எதுவும் எடுத்துக்கொள்வோம். இப்படி எல்லாம் நாம இப்ப காப்பாற்றுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு பெர்மனன்ட் வெற்றி கிடையாது. இல்ல சார், இப்போ 25 பேர் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில இருந்து மாற மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா இவ்வளவு தூரம் 24 யார நீக்கிறீங்க சார்? 25 ஒருத்தர் போயிட்டார்ல, வீரமணி ஒருத்தர். இல்ல அவரு சொல்லிட்டாருங்களே, நான் வந்து எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலர், ஆனா நான் எஸ்பி வேலுமணி பக்கம் தான் இருக்கேன்னு. அப்ப அது என்ன கணக்கு? அது தெரியல, அந்த கிளாரிட்டி தெரியல. இந்த பெஞ்சமின் இருக்காரு, அவரு அழுதாரு. அவரும் நான் ஜெயிக்கவே இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவரு. ஆனா இது என்ன சண்டை போட்டாலும் கட்சி யார் கையில இருக்கு? எடப்பாடி தான் இருக்கு. ஆமா, புரியுதா?